நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உடல் மனம் மற்றும் ஆன்மீக குணப்படுத்தும் முறைகளை இணக்கமாக்குதல். ஸ்ரீ பரமஹம்சர் யோகானந்தர். இந்த குட்டி புக்ல இருந்து தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு நம்ம ரீட் பண்ண போறோம். உடல் மனம் மற்றும் ஆன்மீக குணப்படுத்தும் முறைகளை இணக்கமாக்குதல் அருளிய ஸ்ரீ பரமஹம்சர் யோகானந்தர். இவர் இது எங்க இந்த இடத்துல இந்த ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 1940 ஜனவரி 4ஆம் தேதி வியாழன் மாலை லாஸ் ஏஞ்சல்ல இதை என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இன்று மாலை நான் உங்களிடம் குணப்படுத்துதல் பற்றி பேச விளைகிறேன். அதாவது யோகானந்தர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பை எப்படி குணப்படுத்துறது அதை பற்றி சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன செய்யறாங்கன்னா சொல்ல போகிறாங்க. அதற்கான தெய்வீக அகத்தூண்டுதல் இப்போது என்னுள் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்யூஷன் இது சம்மந்தமாக வருது. அதை நான் உங்ககிட்ட என்ன செய்ய போகிறேன்னா ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது என்னுள் வந்து கொண்டு இருக்கிறது. ஏதாவது உடல் உபாதையினால் துன்புறுவோர் அத்துன்பம் என்றுமே முடிவுறாது என்று நினைக்கிறார்கள். யாருக்காவது பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹெல்த் எங்கே சரியாக போகுது, இது இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தாட் ஃபார்ம் அவங்களுக்குள்ள என்ன செய்யும்னா இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதே சமயம் நோய் நொடி இன்றி இருப்பவர்கள் தாங்கள் நலமாக இருப்பதாகவும் தாங்கள் என்றுமே நோய்வாய்ப்பட மாட்டோம் என்று எதிர்பார்க்கின்றனர். அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பீப்புள் யூஸ்வலாக என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பொழுதுமே ஹெல்த்தியாக கடைசி வரைக்கும் என்ன செய்வோம்னா இருப்போம், நம்மளுக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் வரவே வராது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக என்ன செய்வாங்கன்னா நினைப்பாங்க. நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தால் நன்றியுடன் இருங்கள். ஸோ அதுக்கு யோகானந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தீங்கன்னா அதுக்காண்டி நிறைய தேங்க்ஸ் என்ன செஞ்சுக்கோங்கன்னா சொல்லிக்கோங்க. எவரேனும் துயர் உருவதை காணும்போது உங்கள் மனதனுள் சொல்லிக்கொள்ளுங்கள். யாராவது ஹெல்த் இஷ்யூஸ்னால கஷ்டப்படும் போது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க, இறைவனின் அருள் மட்டும் இல்லை என்றால் நானும் இது போலவே இருந்திருப்பேன். ஸோ கடவுளுடைய கிரேஸ் இருக்கிறனால நான் இன்னைக்கு ஹெல்த்தியாக இருக்கிறேன். ஸோ நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காண்டி நான் நிறைய நன்றிகள் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க. மனித இயந்திரம் மிகவும் குறைபாடு உடையது. ஸோ நம்மளுடைய ஹியூமனோடைய இயந்திரம் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, அதில் எப்பொழுதுமே நிறைய குறைபாடுகள் இருக்கும். எனவே நம்பத்தகாதது. ஆனால் இது எத்தனை வருடங்களுக்கு நீடிக்கிறது என்று பாருங்கள். ஸோ இது எப்போ வேணாலும் என்ன வேணாலும் மிஸ்டேக்ஸ் வரலாம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. எந்த மோட்டார் வண்டியாவது மனித உடல் நீடித்திருக்கும் காலம் வரை ஓடுவதை பார்த்திருக்கிறீர்களா? இது இப்போ எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு நல்ல ஒரு இதே இஷ்யூஸே இல்லாமல் ரிப்பேர் எதுவுமே ஆகாமல் ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை விட நம்மளுடைய ஹியூமன் பாடிஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏனெனில் இறைவன் படைத்திருக்கும் இந்த அதிசய இயந்திரம் குறைபாடு உடையதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதில் குறைபாடு இருக்கும், மித்தபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனித இயந்திரத்தின் சிறப்பு இயல்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்மளுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மோட்டார் வண்டிக்கு நீர், எரிவாயு மற்றும் மின்சாரம் எப்படி தேவையோ, ஸோ அப்போ நம்ம ஒரு வெஹிக்கிளுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுப்போம், பெட்ரோல் என்ன செய்வோம்னா ஊற்றுவோம், ப்ளஸ் ஆயில் அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா ஊற்றுவோம். அதாவது எரிவாயு மற்றும் மின்சாரம் இதெல்லாமே என்ன செய்யுதுன்னா ஒரு வெஹிக்கிள் ஓடுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அதே மாதிரி மனித உடலுக்கும் தேவையை நீங்கள் உட்கொள்ளும் திரவ பொருட்கள், ஸோ நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரவ பொருட்கள் நம்ம எடுக்கிறோம், மற்றும் ஆக்சிஜனில் இருந்து உங்களுக்கு தேவையான எரிபொருளும், ஸோ நம்ம ப்ரீத் பண்ணுறதுலேருந்து நம்மளுக்கு தேவையான எரிபொருளும் நம்மளுக்கு கிடைக்குது. நீர் கிடைக்கின்றனர், அவற்றை உபயோகித்து உயிர் சக்தி பிராணன் அவசியம் வேண்டும். ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உயிர் சக்தியை வச்சு தான் என்ன செய்யுதுன்னா எல்லாமே என்ன செய்யுதுன்னா நடக்குது. அதுவே மின்சாரம் ஆகும். ஸோ அதுதான் நம்ம உடம்புடைய மின்சாரம், நம்மளுடைய பிராணா சக்தி. இந்த உயிர் மின்சாரம் இன்றி நீங்கள் உணவை ஜீரணிக்கவோ அல்லது ஆக்சிஜனை தன்மயமாக்கவோ முடியாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிராணன் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்ய முடியாது. இந்த பிராணனை வச்சு தான் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு உணவை என்ன செய்யுதுன்னா ஜீரணம் பண்ணுது. ஸோ அப்போ அது ரொம்ப
முக்கியம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம்னா தெரிஞ்சுக்கிறோம். உடல் ஒரு மோட்டார் வண்டியின் பேட்டரிக்கு ஒப்பிடலாம். ஸோ நம்ம உடம்பை வந்து எதோடைய ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோட்டார் வண்டியோடைய பேட்டரியோட என்ன செய்கிறாங்கன்னா ஒப்பிடுறாங்க. இரண்டுக்கும் மின்சாரம் அல்லது சக்தி தயாரிக்கும் உள் மின்சாரம் தேவை. ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மின்சாரம் வந்து எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. இது பேட்டரியே மேல், ஏனெனில் இது உயிரற்று போனால் ஒரு வெளி ஆதாரத்திலிருந்து நீங்கள் அதற்கும் உயிர் ஊட்டலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம பாடி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் வெஹிக்கிள், இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது மோட்டார் வெஹிக்கிளே பெட்டர். ஒருவேளை அந்த மோட்டார் வெஹிக்கிளுடைய பேட்டரி வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு பேட்டரியை வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் உடம்புல இருந்து உயிர் போச்சு அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா உடம்பை திருப்பி நம்மளால் கொண்டுட்டு வர முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் ஸ்தூல உடல் இறந்து விட்டால் நீங்கள் அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாது. நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா உயிரை திருப்பி கொண்டுட்டு வர முடியாது. மனித இயந்திரத்தில் மிகவும் பலவீனமான பாகமும் பெரும்பாலும் மிகவும் தவறாக பயன்படுத்துவது வயிறு தான். ஸோ நம்மளுடைய பார்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எது ரொம்ப பலவீனமான பாகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய வயிறை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அதிகமாக சாப்பிடுவதாலோ அல்லது தவறாக சாப்பிடுவதாலோ ஜீரண கோளாறு ஏற்படுகிறது. ஸோ நமக்கு ரீசன் வந்து ஒன்று நிறைய சாப்பிட்றது, இல்லைன்னா தவறான ஃபுட்டாக நம்ம என்ன செய்யறதுன்னா செலக்ட் பண்ணி சாப்பிட்றது, ரொம்ப ஜங்க் ஃபுட்டாக நம்ம என்ன செய்யறதுன்னா சாப்பிட்றது. இது ரெண்டு தான் ரீசனாக இருக்கும். இது உடலில் எல்லா விதமான தொந்தரவுகளையும் ஏற்படுத்துகிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுது. சாதாரணமாக காலை வேளையில் நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்க்கும்போது நீங்கள் முற்றிலும் நன்றாக இருப்பதாக உணர்கிறீர்கள். ஸோ நம்ம மார்னிங் நம்ம கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்னா ஃபீல் பண்ணுறோம். ஆனால் உங்கள் உடலில் பல நச்சு பொருட்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்வது இல்லை. ஆனால் நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நச்சு பொருட்கள் நம்ம கூட இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. உடல் முழுவதும் அவைகளை நிரப்பி உள்ளனர். அந்த நச்சு பொருட்களை எவ்வாறு அகற்றுவது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் தேகத்தினால் அவற்றை மேலும் சமாளிக்க முடியாத போதிலும் நோய் உண்டாகுகிறது. ஸோ அந்த நச்சு பொருள் வந்து ஜாஸ்தி ஆகும்போது நம்ம உடம்பால் அதை வந்து அகற்ற முடியாத போது தான் நம்ம உடம்புல வந்து என்ன ஆகுதுன்னா நோய் வந்து வருது. அமெரிக்கா உணவில் செரிமானம் அடையாத புறத்தினால் உண்டாகும் நச்சு பொருட்கள். ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபுட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய நான்வெஜ் அவங்க எடுப்பாங்க. நான்வெஜ் எடுக்கும்போது அந்த ஃபுட்டால் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா பாடியால் டைஜஸ்டே பண்ண முடியாத ஒரு விஷயமா என்ன செய்யணும்னா இருக்கும். அதாவது புரதத்தினால் விளையும் நச்சு தான் மெதுவாக உள்ள பெருங்குறைபாடுகள். ஸோ அப்போ அது டைஜஸ்ட் ஆகாத அந்த ஃபுட்டு நிறைய ஓவராக ஹெவியாக இருக்கும்போது குடலால் என்ன செய்ய முடியாதுன்னா டைஜஸ்ட் பண்ண முடியாதப்போ அது வந்து என்ன ஆகுதுன்னா அதான் ஒரு பெரிய குறைபாடாக இருக்குது. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கில் உணவில் பெரும்பாலும் பாலும் புரத குறைவும் உள்ளது. ஸோ நம்ம எப்படி எடுப்போம்னு பார்த்திங்கன்னா ஓவரான லைட் ஃபுட்டாக என்ன செய்வோம்னா எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் மேற்கிலேயோ உணவில் தேவைக்கு அதிகமான புரதம் உள்ளது. ஆனால் மேற்கு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமான ஒரு ஃபேக்டை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஏனெனில் நீங்கள் மிக அதிகமான மாமிசம் சாப்பிடுகிறீர்கள். அவங்க நிறைய நான்வெஜ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. செரிமானம் அடையாத புரதத்தின் விளைவுகளில் ஒன்று இருதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற கடுமையான விளைவுகள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் செரிமானம் அடையாத அந்த விஷயம் தான் எதா ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நஞ்சாக மாறுது. அதுதான் நம்ம உடம்புல வந்து இருதய நோயாகவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயாகவும் என்ன செய்யுதுன்னா கடுமையான வியாதி வந்து என்ன செய்யுதுன்னா ஏற்படுது. இந்த நஞ்சு நாசி படலத்தை செயல்பட்டு உங்களை ஜலதோஷத்தினால் எளிதில் பாதிப்படைய செய்கிறது. ஸோ இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய நாசியில் வந்து என்ன செய்யுதுன்னா அப்படியே படர்ந்து நம்மளுக்கு ஜலதோஷத்தை வந்து என்ன செய்யுதுன்னா ஏற்படுது. கடுமையான ஜலதோஷம் முழு உடலையும் மோசமாக பாதிக்கிறது. ஸோ ரொம்ப சிவியரான ஜலதோஷம் வந்து நம்ம உடம்பையே என்ன செய்யுதுன்னா பாதிக்குது. மேலும் நீங்கள் தெளிவாக சிந்திக்க முடியாதபடி மனதை கூட தடை செய்கிறது. ஜலதோஷம் பிராணமய உத்திகளை சரியாக பயிற்சி செய்வதை தடுத்து யோகியின் தியானத்தை வெகுவாக பாதிக்கக்கூடியது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாசத்தை வந்து என்ன செய்யுதுன்னா அது பெருமளவில் என்ன செய்யுதுன்னா பாதிக்குது. எனவே சாத்தான் நாசி மற்றும் தொண்டை பகுதிக்குள் நுழைவதை மகிழ்ச்சி அடைகிறான் போலும்.
ஸோ அப்போ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிருமியை வந்து தொண்டை ப்ளஸ் நம்மளுடைய பகுதியிலலாம் நுழையிறது வந்து என்ன செய்யுதுன்னா அது ரொம்ப சந்தோஷமாக அது உள்ளே நுழையுது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. குரல் வளம் தேவைப்படும் பாடகர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் போன்றவர்களை பொதுவாக தொண்டை உபாதைக்கு ஆளாகிறார்கள். ஸோ நல்ல பாடகர்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொழிவாற்றவங்க அவங்களுக்கெல்லாம் எந்த சக்கரா வந்து பெருமளவில் பாதிக்குது அப்படிங்கிறாங்கன்னா த்ரோட் சக்கரா வந்து ரொம்ப பாதிக்குது. ஏனெனில் தொண்டையை பற்றி உணர்வு அவர்களிடம் மேலோங்கி உள்ளது. காரணம் என்னன்னா அவங்க வந்து அந்த த்ரோட்டுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அதை ரொம்ப அவங்க கேர் எடுக்கும் போது அந்த விஷயம் வந்து ஏற்படுது. மேலும் இது மனப்பிராந்தி என்று சாத்தானுக்கு அங்கேயே தன்னை நிலைநிறுத்தி கொள்வதை எளிதாக்குகிறது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மனப்பிராந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன அவங்க அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா இஷ்யூஸும் வருது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. ப்ளஸ் எனவே ஜலதோஷம் முதலில் நாசியில் ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் உடனடியாக அதை தடுத்து விட வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அது படிப்படியாக தொண்டையிலும் நுரையீரல்களிலும் தங்கி விடுகிறது. ஸோ ஜலதோஷத்துக்கு உடனடியாக வந்து நம்மளை வந்து என்ன செய்யுங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. உடலின் உஷ்ணம் சமநிலையற்று போவதால் தான் ஜலதோஷத்தை பற்றி பேசுவதால் சில நடைமுறை வழிகளை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ நம்ம பாடியோடைய உஷ்ணம் வந்து சமநிலையில் இல்லை. ஸோ அதனால தான் வந்து அதை போக்குறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்கிறேன்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சரியான உணவு, உடற்பயிற்சி, 10 முதல் 30 நிமிடம் வரையிலான சூரிய வெப்பத்தை, திரவத்தை, தோலில் உணர்ச்சி திறனை பொறுத்தது. ஸோ சரியான ஃபுட் எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சி வந்து என்ன செய்யுங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 30 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் கிட்டக்கு இருந்து நம்மளை வந்து பிராண சக்தியை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பிராணிக் ஹீலிங்லையும் சொல்லுவாங்க இல்லையா, ப்ராப்பரான ஒரு ஃபுட்டு டயட் சொல்லுவாங்க. ப்ளஸ் எக்ஸசைஸ் வந்து மஸ்ட்டு. ப்ளஸ் நம்ம சூரியன் கிட்டக்கு இருந்து நம்ம என்ன செய்யலாம்னா எனர்ஜி வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். அடுத்தாப்புல தினசரி சூரிய குளியல்கள் ஆகியவை வயிற்றை போல் தினமும் ஒரு குவளை இளஞ்சூடான உப்பு நீரினால் கொப்பளிப்பது ஜலதோஷம் வராமல் தடுப்பதற்கு மிகவும் நல்லதாகும். ஸோ நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம்ல, ஒரு கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம வாய்க்குள்ளே தண்ணி வச்சு நம்ம கொப்பளிப்போம்ல. ஸோ அதை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா ரெகுலராக எடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தொண்டைக்குள்ளும் மார்புக்குள்ளும் செல்வதற்கு முன்னாடி நாசியில் இருக்கும் போதே அதை நிறுத்தி விடுவது சிறந்தது. ஸோ அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பிராணிக் ஹீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக என்ன செஞ்சுக்கலாம்னா நம்மளுக்கு நாமே செல்ஃப் ஹீல் பண்ணி ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம்னா ஸ்டார்டிங்லேயே நம்மளால் என்ன செய்ய முடியும்னா இதை ஹீல் பண்ண முடியும். அடுத்து மிகவும் விரைவாக ஜலதோஷத்தை கட்டுக்குள் கொண்டு வர சிறந்த வழி. ஸோ அடுத்த டெக்னிக் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ எப்படி இதை உடனே ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உபவாசம் இருப்பது தான். இது உடனடியே அதை நிறுத்திவிடும். ஸோ வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா விரதம் வந்து இருக்க சொல்கிறாங்க. அப்படி நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம சாப்பிடாம விரதம் இருந்தோம் அப்படின்னா அது உடனே வந்து என்ன செஞ்சோம்னா ஸ்டாப் ஆகிடும். உபவாசத்தை போன்று அது அவ்வளவாக விரைவாக ஜலதோஷத்தை ஒழிப்பது வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு 24 மணி நேரம் பட்னி கிடக்க முடியுமானால் பொதுவாக ஜலதோஷம் நீங்கிவிடும். ஸோ 24 ஹவர்ஸ் வந்து நம்ம அப்படியே எம்டி ஸ்டொமக்காக நம்ம அப்படியே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடும். ஆனால் இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிவியரான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்டரோட அட்வைஸை கேட்டுட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் இதில் போட்டிருக்காங்க. ஆனால் நிலைமை நாள்பட்டதாக இருந்தால் நீங்கள் அதிக பழங்களையும் காய்கறிகளையும் உண்ண வேண்டும். ஸோ ரொம்ப நாளாக ஜலதோஷம் இருக்குது, எனக்கு போகவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ வெறும் வயிறோடு இல்லாமல் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுங்க, நிறைய வெஜிடபிள்ஸும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு மிகவும் தூய்மையான காற்று, சூரிய ஒளி மற்றும் உடற்பயிற்சியும் கூட வேண்டும். ஸோ இது கூட இதையும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா உடற்பயிற்சி எக்ஸசைஸ் இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. பெரும்பாலானோர் ஜலதோஷம் பிடித்திருக்கும் பொழுது நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள். அவர்களுக்கு ஜுரமோ அல்லது அடர்த்தியான சளியினால் அடைப்போ இருப்பதால் அவ்வாறு செய்வது நல்லதாகும். ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி காமனாக என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். அளவுக்கு அதிகமான நீர் வந்து ஜவ்வு படலத்தின் செயல்பாட்டை அதிகரிக்க செய்துவிடும். ஸோ நிறைய தண்ணி எடுத்தோம் அப்படின்னா அப்போ என்ன செய்யுதுங்கிறாங்கன்னா ஜவ்வு படலத்தில் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீர் வந்து சேருது. ஸோ அதனால் அதை என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாரு. அளவாக தண்ணீர் எடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஜலதோஷம் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் மோசமானது
சூடான பானங்களை குடிப்பதாகும். குளிர்ச்சி சுருங்க வைக்கும், வெப்பம் விரிய வைக்கும். ஸோ நம்ம ஜலதோஷம் இருக்கும்போது நம்ம இன்னொரு விஷயம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நல்ல ஹாட்டான எடுத்து என்ன செய்வோம்னா குடிப்போம். சூப் குடிப்போம், ரசம் இதெல்லாம் ஹாட் ஆக்கி நம்ம என்ன செய்வோம்னா குடிப்போம். குடிக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னு பார்த்தீங்கன்னா, சூடாக குடிக்கும் போது நல்ல இதமாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணியை கூட நம்ம என்ன செய்வோம்னா சூடு பண்ணி என்ன செய்வோம்னா குடிப்போம். ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோகானந்தர் இந்த இடத்துல கொடுத்துருக்காரு. குளிர்ச்சி வந்து என்ன செய்யுங்கிறாங்கன்னா சுருங்க வைக்கும், வெப்பம் வந்து விரிவடைய செய்யும், சிறிது நேரத்திற்கு இதமாக உணர செய்யும். கொஞ்ச நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய செல்களை வந்து என்ன செய்யுதுன்னா விரிவடைய செய்துங்கிறாங்க. ஆனால் அது செல்களை விரிவடைய செய்து அவற்றின் வழக்கமான செயல்களை தடுக்கிறது. ஸோ செல்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா இந்த இடத்துல விரிவடையுது. ஸோ அப்போ அது வழக்கமாக செய்யக்கூடிய வேலையை வந்து என்ன செய்யுதுன்னா தடுக்குது. மேலும் பனிக்கட்டியை போல குளிர்ந்த வாகனங்களை பருகக்கூடாது. ஸோ அதே நேரம் வந்து கூலான விஷயத்தையும் என்ன செய்ய வேண்டாம்னா எடுக்க வேண்டாம். உங்களுக்கு மார்பு சளி பிடித்திருந்தால் துண்டை மிக சூடான நீரில் தேய்த்து அதை பிழிந்து விட்டு அதை ஒரு மார்பில் தேய்க்கவும். ஸோ நான் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா துண்டை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா நல்ல ஹாட்டான வாட்டருக்குள்ளே போட்டு அதை பிழிஞ்சு எடுத்து நம்மளுடைய செஸ்ட்டில் வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா ஒத்தி வைக்க சொல்கிறாங்க. பழையபடி வந்து நல்ல ஒரு ட்ரையான டவலை வச்சு துடைக்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நாளில் 2 அல்லது 3 தடவை செய்ய வேண்டும். ஒவ்வொரு தடவையும் சிகிச்சைக்கு பிறகு மார்பை நன்றாக பொத்தி வைக்க வேண்டும். ஸோ நல்லா தொடச்சி எடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. இவைதான் ஜலதோஷத்தை தடுப்பதற்கு அல்லது நிவர்த்தி செய்வதற்கான உடல் கூறு வழிகளாகும். ஸோ இது வந்து யோகானந்தர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ். முன்னெச்சரிக்கைகளும் நோயும் நீங்கும் வழிகள் இருந்தும் கூட ஜலதோஷம் மற்றும் சில நோய்கள் சில சமயங்களில் நீடிக்கின்றன. ஸோ இவ்வளவு பண்ணி கூட சில நோய் வந்து என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? சில சமயங்களில் இவை விரைவாக அகன்று விடுகின்றன. சில சமயம் டக்குன்னு என்ன செஞ்சிருதுன்னா ஹீல் ஆயிடுது. இதற்கான காரணம் கர்ம வினையை சார்ந்ததாக இருக்கக்கூடும். அப்போ கர்மாவும் ஒரு காரணமாக இருக்கலாம் நம்மளை விட்டு நோய் போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ கர்மாவை மட்டுப்படுத்துறதுக்கு உண்டான டெக்னிக் வந்து நம்மளுக்கு மாஸ்டர் வந்து பேசிக் பிராணிக் ஹீலிங் கோர்ஸில் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் படிக்காதவங்க அந்த கோர்ஸ் படித்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா அந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது காரண காரிய கர்ம விதி நிர்ணயத்தைப்படி உடலின் நிலைமையை அமைகிறது. ஸோ இதன் மூலமாக தான் அந்த கர்மா மூலமாக தான் நம்மளுடைய பாடி வந்து என்ன செய்யுதுன்னா அமையுது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. நிலைமை அமைகிறது. ஒருவர் நோய் குணமாகுதல் பெரும்பாலும் அவரது கர்ம வினை தன்மை, அதாவது கடந்த கால செயல்களின் மொத்த விளைவுகள், அவற்றுடன் அந்த நோய்க்கான அவர் எடுத்துக்கொண்ட மாற்று மருந்துகள் ஆகியவற்றை பொறுத்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த கால செயல்கள், அதோடைய மொத்த விளைவுகள், அவற்றோட அவர் எடுத்துக்கொண்ட மாற்று மருந்துகள், இதை வச்சு தான் அது வந்து என்ன செய்யுதுன்னா முடிவு செய்யப்படுது. நாம் துன்பப்பட வேண்டும், நாம் உள்வினை என முன்கூட்டியே விதித்தபடி விடுவதால் நாம் முயற்சியை கைவிட்டு தவிர்க்க முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஸோ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என் கர்மா தான், ஸோ இதை நான் அப்படியே நான் என்ன செய்யணும்னா நான் முடிஞ்சளவு முயற்சி பண்ணிட்டேன், இனி போகலை, ஸோ இது நான் அப்படியே என்ன செய்யணும்னா இனி ஏற்று நான் கழிக்கணும் அப்படின்னு நம்ம சில பேர் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை தப்பு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா யோகானந்தர் சொல்கிறாரு. ஆனால் விதிவசம் என்ற நம்பிக்கை சரியானதல்ல. தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முயற்சிப்பதும் பின்னர் உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்காவிட்டால் முயற்சியை கைவிட்டு விடுவதும் முட்டாள்தனமாகும். ஸோ நீங்கள் நிறைய முயற்சி வந்து என்ன செய்கிறீங்கன்னா பண்ணுறீங்க, ஓரளவுக்கு முயற்சியெல்லாம் பண்ணிவிட்டு இனிமேல் அவ்வளோதாங்க கர்மா தாங்க இனி நான் கழிச்சிக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் இருக்கிறோம்ல. ஸோ அது வந்து தப்பு அப்படிங்கிறத என்ன செய்கிறாருன்னா சொல்கிறாரு. ஏனென்றால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அந்த உள்விளையின் கட்டமைப்பை தவிர்க்க உதவும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்மாவை பிரேக் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன செய்யும்னா அந்த இடத்துல நடக்கும். தனக்குத்தானே உதவி செய்து கொள்பவனுக்கு இறைவன் உதவுவது தான். ஸோ இந்த இடத்துல யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. ஸோ இதோடு நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நாளைக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குணப்படுத்துதலின் 3 அடிப்படை முறைகள். ஸோ நாளைக்கு வந்து ஒரு 3 முறை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்லி கொடுக்க போகிறாங்க எப்படி ஹீல் பண்ணிக்கலாம்னு. ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு செட்டு கிரேட் இன்வெகேஷன் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஸோ கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம்.
From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and served. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seen the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. நல்ல ஒரு பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒரு பேரொளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இந்த ஒளி நம்மளுக்குள்ள இறங்க இறங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள், நச்சு கிருமிகள், டாக்ஸினான விஷயங்கள் அவை அனைத்தும் நம்மளுடைய உடம்புல இருந்து அப்படியே நல்ல மெல்ட் ஆகி அப்படியே நம்மளுடைய கால் பாதம் வரைக்கும் அப்படியே இறங்குற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இந்த ஒளியானது அப்படியே நம்மளுடைய முகம், நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய முதுகு தண்டு, நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய கைகள், நம்மளுடைய தொடை பகுதி, அப்படியே நம்மளுடைய கால் பாத சக்கரா வழியா எல்லா விதமான டாக்ஸினான எனர்ஜி அவை அனைத்தும் பூமிக்குள்ள அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகும். இப்போ நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய ஒரு அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இந்த அன்பு சக்தி நம்மளுக்குள்ள வர வர நம்மளுடைய ஆர்கன்ஸ், நம்மளுடைய சக்கராஸ் எல்லாமே நல்ல எனர்ஜைஸ்ட் ஆகிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிரவுன் சக்கரா, நம்மளுடைய முகம், நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய முதுகு தண்டு, நம்மளுடைய கைகள், நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய தொடை பகுதி, நம்மளுடைய கால் பாத சக்கரா வழியா எல்லா விதமான இந்த எக்ஸஸ் எனர்ஜி எல்லாமே அப்படியே பூமிக்குள்ள அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகும். இப்போ நல்ல டிவைனோடைய வில் சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இந்த சக்தி உள்ள வர வர நம்ம நல்ல ஆரோக்கியத்தோட, நல்ல வில் பவரோட, கடவுளோட இணைஞ்சு நம்மளால அழகாக செயல்படுற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். இந்த எனர்ஜியானது நம்மளுடைய தலைப்பகுதி, நம்மளுடைய முகம், நம்மளுடைய கழுத்து பகுதி, மார்பு பகுதி, கைகள், வயிற்று பகுதி, தொடைப்பகுதி, கால் பாத சக்கர வழியா எக்ஸஸான எனர்ஜி எல்லாமே நம்ம உடம்புக்கு போக எக்ஸஸான எனர்ஜி எல்லாமே அப்படியே பூமிக்குள்ள அப்படியே ஃப்ரெஷ் ஆகும். இப்போ நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தி, நல்ல இந்த 3 சக்தியும் நல்ல ஒருங்கிணைஞ்சு நம்மளுக்குள்ள இறங்குற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆரா நல்ல பிரைட்டாக ஜொலிக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளை சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசம் போடப்படுகின்றது. To the Supreme Lord, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shimini, to all the great ones, Holy Gurus, Holy Master, Saint, Archangel, Holy Angel, and Spiritual Helper. Thank you for your priceless blessings, for the deeper understanding of this session. Thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம்.